அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கிளியர் பண்ண மாணவரா நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெயின்ஸில் ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ரீசனிங்காக நம்ம ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். சரிதானா? அதாவது நான் ஆல்ரெடி ரீசனிங்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு அதில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் பர் சிலபஸ் அங்கே நம்ம 50 கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயே உங்களுக்கு 50 கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஓவராலாக 30 கொஷின்ஸ் நம்ம 30 டெஸ்ட் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு 1500 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்க்கும்போது பார்த்தோன்னா ஓவராலாக உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் ஓகேவா உங்களை என்கேஜாக வச்சுருக்கும். மொத்தமாக ஒரு 40 டேஸ் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ என்னென்ன ஷெடியூல், என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஷெடியூல் எப்பப்போ என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26/12/2025, அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான கொஷின் பேப்பர் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பிடிஎஃபாகவே உங்கள் கையில் கிடச்சிரும். ஓகே தானே? ஸோ இதில் கொஷின் கிடைக்கிறத பற்றி வேறு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் நம்பர் நீங்கள் எதுலனாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 600 ருபீஸும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 ருபீஸும் இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் மினிமம் ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஸோ எல்லாருமே இந்த ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணி உங்களோட கனவை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 30 டெஸ்ட்டு சொல்லிட்டோம், 1500+ கொஷின்ஸ் சொல்லிட்டோம், 40 டேஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதில் ஷெடியூலை பார்த்துடலாம். ஸோ ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிலபஸில் மொத்தமாக ஒரு 27 டாபிக் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ஷெடியூலும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் தான் ஃபுல்லாமே. ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 50 மார்க் எழுத போகிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே வந்து ஒத்தத்தன்மை அனாலஜி டாப்பிக்கில் இருந்து. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இதை பற்றின ஐடியாலாம் இருக்கும் அப்படி தானே. ஸோ இதிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 50 கொஷின்ஸ் எழுதும்போது நமக்கு அனாலஜி கிளாஸிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது ஜிகே ரிலேட்டடாக நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது இதில் என்னென்ன கான்செப்ட் தான் கவர் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி தானே. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த கொஷினை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது ரிட்டனாக எழுதி கொடுத்துரும். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனுக்கு எப்படி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது ஆன்சர் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். அப்போ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்த வரைக்கும் வீடியோவாக கொடுத்தாலும் அதுக்குன்னு டைம் எடுக்கும், நீங்கள் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நம்ம பிடிஎஃபாக கொடுத்துட்டோன்னா நீங்கள் ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். சரிதானா? அதாவது கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம வீடியோவாக கொடுப்போம். மற்றபடி இது வந்து பிடிஎஃப் தானே, நீங்கள் அப்படியே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் தானே நீங்கள் பிடிஎஃபாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன் அடுத்த கோடிங் டிகோடிங். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ் பசில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இடையில ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம். ஒவ்வொரு 5 டெஸ்ட்டுக்கு இடையிலையும் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம படிச்சிருவோம். ரிவைஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறோம், அதில் நம்மளோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அதில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு திருப்தி அடைய முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு 5 டெஸ்ட்டுக்கும் இடையில பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் 15 மார்க்ஸ் தான். ஸோ இப்படியே நமக்கு பார்த்தோம்னா டெஸ்ட் வந்து மொத்தமாக 33 டெஸ்ட், 30 டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். 30க்கு மேற்பட்ட டெஸ்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நமக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் தேதி நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு இந்த 3 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் ரிவிஷன் எழுதும் போதே கையில் வாங்கிக்கலாம். சரிதானா? வாங்கி உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு பேட்சை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கங்க. ஷெடியூலை பார்த்துக்கங்க. எல்லா டாப்பிக்லையும் இருந்துமே நீங்கள் 50 கொஷின் எழுத போகிறீங்க. இதை தாண்டி கொஷின் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எல்லாத்தையும் யார் ஒருத்தர் அனலைஸ் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுவே எனஃப் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கலாம் ஆன்லைன் மாணவர்களுக்கு பிடிஎஃப் தேர்வு முறை நடைபெறும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த பேட்ச்க்குன்னு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சூப்பர்வைசர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ரிசீவ் பண்ணுறதுல இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் ரிசீவ் பண்ணுறதுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 600, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 500 தான். ஸோ இதுதான் இந்த பேட்சை பற்றின ஓவரால்
நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ ஷெடியூலை பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூலை வந்து நம்ம பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ நீங்கள் அதை எடுத்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் மட்டும்தான் நம்மளோட ஸ்கோரை வந்து உயர்த்தி கொடுக்கும். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாணவர்கள் யாராக இருந்தாலும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.